இல்லை சார், இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரிலாம் இந்த போடியம் முன்னாடிலாம் இன்னும் பேசினேன், கொஞ்சம் பயமா இருக்குது. ஆமாம், இதில் 2 பேராக பேசினா தான் நல்லா இருக்கும். நான் ஃபஸ்ட்டு வந்து கன்ஃபர்ஸ் பண்ணிடணும். இங்கே வந்து அது வந்து அந்த ஒரு சீன் வந்தேன்னா அது ஆக்சுவலாக ஒரு 30 செகண்ட் தான் இருக்கும். ஆனால் அதுக்கே நான் ஒரு 7 டேக் எடுத்திருப்பேன். ஒரே ஆக்சுவலாக 30 செகண்ட் தான் அவங்க வராங்க, 7 டேக் எடுத்தது விஷயம் இல்லை. அந்த 30 செகண்டில் 29 செகண்ட் கத்திக்கிட்டே இருக்காங்க தேட்டரில். அவங்க கத்தி முடிச்சு பார்க்கறதுக்குள்ள அந்த சீன் முடிச்சு போயிருது. ஸோ அப்படி ஒரு ரிவ்யூவில் கூட பார்த்தேன், ஒரு பெரிய ஹீரோக்கு எப்படி ஒரு ஓப்பனிங் கத்துவாங்களோ சொல்லி வைப்போம். அப்புறம் பிரஸ் மீட் பரிதாபங்கள்னு ஒன்று போடுவாங்க அடுத்த வாரம். அது மறந்து போச்சு. ஆக்சுவலாக என்னன்னா இங்கே வரைக்கும் இப்போ வந்து நாங்கள் வந்து சும்மா இன்டர்நெட்டில் சும்மா சின்ன பசங்க ஏதோ வீடியோ மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இங்கே வந்து ஒரு படத்தோட ஒரு சக்ஸஸ் மீட்டில் வந்து நின்று பேசுகிற அளவுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஆதி அண்ணனுக்கு தான் ஃபஸ்ட்டு நன்றி. அதுக்கப்புறம் சுந்தர்சி சார், அப்புறம் இங்கே இருக்கிற மொத்த டீம் தான். அண்ணன்னா அவர்லாம் பார்க்குறப்ப வந்து இப்படி இருப்பார், ஆனால் அவர் கூட உட்காந்து கேரமில் உட்காந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தை கூட தோற்றுரும், அப்படி தான் பேசுவார். ஏய் தம்பி, நீ தேன் மிட்டாய் சாப்பிட்ருக்கியா, சூப்பராக இருக்கும் நம்ம ஊரில். ஆனால் அதெல்லாம் வந்து வெயில் காலத்தில் சாப்பிடக்கூடாது தம்பி, உடம்பு வச்சிரும் அப்படின்னு. ஆனால் படத்தில் பார்த்தீங்கன்னா செவ்விலே இருக்கிறாரு. சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வந்து உதயம் தேட்டரில் பார்த்தோம் அந்த படத்துக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி தான் அதை அது வந்து படத்துக்கு முன்னாடியே போய் நாங்கள் உட்காந்துட்டோம். அதுக்கப்புறம் அந்த சீன் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம எவ்வளோ டேஞ்சராக உட்காந்துருக்கோன்றது தெரிஞ்சிச்சு. வெளில வந்தால் பிச்சை எடுத்திருப்பாங்க, அவ்வளோ கூட்டம். ஒரு வழியாக தப்பிச்சு வந்துட்டோம். நீங்கள் தான் பேசு. ஆமாம், சும்மாவே நின்னா அப்புறம் நீ வாங்கி போய் திட்டுவேன். முதல்ல இந்த மாதிரி நான் வந்து இப்படி ஒரு இடத்துக்கு நான் வருவேனே நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏதோ யூடியூப்ல இப்போ வீடியோ பண்ணிட்டு இருக்கோம், இந்த மாதிரி பார்க்குறாங்க, நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, அதோட நின்றுவோம்னு நினச்சேன். ஆனால் இப்படி ஒரு சீனுக்காக இவ்வளோ ஒரு கொண்டாட்டம் கிடைக்கும்னா அந்த ஒரு கொடுத்த வாய்ப்புக்கு வந்து அப்ரிசியேஷன். ஆமாம் அப்ரிசியேஷன், எஸ் ஹீஸ் ரைட். அந்த இது அப்ரிசியேஷன் வந்து கிடச்சிருக்கு. என்ன சொல்கிறது, அந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்த ஆதி அண்ணனுக்கும் சுந்தர்சி சாருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து நாங்கள் நம்பவே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து எங்களை ஒரு சின்ன வந்திருக்கோம் சொல்லும்போது கத்துனாங்கண்ணே அப்படின்னாங்க. ஆமாம், படப்பெல்லாம் கத்திட்டு தான் இருப்பாங்க, படம் பார்த்தா நான் ஃபஸ்ட் சொன்னால் அப்படி தான் இருக்கும் அப்படின்னா. இல்லைண்ணே உங்கள் சீன்லாம் கத்துறாங்களாண்ணே ஊரில் பசங்களாம் பார்த்து சொன்னாங்க. இல்லைடா இருக்காரா தம்பி அப்படி நம்பி பார்த்தா உண்மையுமே கத்துறாங்க. எனக்கே கண்ணு தனித்தனியாக வருது. ஆஹா இப்படி கத்துறாங்களா, அப்போ நடந்துருமோ, அப்போ சின்ன நம்ம போயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. ரொம்ப நன்றி. நான் கனவு வந்து பழிச்சது உங்களால் தான். ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. ஐயோ நீங்க பேசியானுமாண்ணே. நான் கம்பெனிக்கு நான் வேணா கூட சேர்ந்துக்கிறேன் சார். அதாவது இந்த படத்தை பத்தி இது எந்த அளவிற்கு ஒரு நல்ல படம் என்று நீங்கள் நினைக்கிறீங்க? படம் என்றால் சினிமாவில் கலந்ததுதான் படம் என்பது சினிமாவின் கலந்ததுதான் படம் என்பதும். படத்தில் நானும் அண்ணன் அவர்களும் கோபி அவர்களும் சேர்ந்து படம் பண்ணிய போது அந்த ஆழத்திலேயே இல்ல பண்ணுவோம்ல, அதன் முகரே முழுசா கூட பாக்கலையா? இல்ல தம்பி பண்ணுவோம்ல சொன்ன வந்து. எஸ், அப்புறம் இன்னும் வேற கேளுங்க. வேற இசையை பத்தி இந்த படத்துல எந்த அளவுக்கு மியூசிக் எந்த அளவுக்கு இருந்துச்சு? முக்கியமா அந்த மியூசிக் என்பதும் இசை என்பதும் ஒன்றுதான். இசையில் கலந்ததுதான் மியூசிக். மியூசிக் என்பது தனியல்ல, இசையில் கலந்ததுதான் மியூசிக். மியூசிக் மட்டும் தனியாக இருந்தால் நல்லா இருக்காது, இசை மட்டும் தனியாக நல்லா இருக்காது. மியூசிக் இசையும் சேர்ந்ததுதான் நல்லா இருக்கும். நானும் கோபி அவர்களும் அந்த ஆழத்திலே ஸ்கிரிப்ட் எழுதும் போது இசையில தான் எழுதுவோம். சக்சஸ் மீட்லயும் மிமிக்ரி தான்.